السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, கண்ணியமான பரக்கத் நிறைந்த மாதம் ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதத்தின் இறுதி கட்டம். ரமதானை எதிர்பார்த்தவர்களாக நாம் அனைவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமதானுடைய மாதம் என்பது அது ஒரு கண்ணியமான மாதம், ஒரு உன்னதமான மாதம், பரக்கத் நிறைந்த மாதம். அந்த மாதம் வந்துவிட்டால் எம் உயிருளும் மேலான ஹதரத் முஹம்மது முஸ்தபா அக்ரமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றது, வழி கெடுக்கக்கூடிய ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரமதானுடைய மாதம் அல்லாஹ்வின் அருள் ரஹ்மத் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு மக்ஃபிரத் இருக்கின்றது. அந்த ரமதானிலே தான் நரகத்தின் விடுதலையும் கொடுக்கப்படுகின்றது. ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்கின்ற பொழுது ஒரு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்தை செய்கின்ற பொழுது 70 ஃபர்துடைய நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவு சிறப்புகள் இந்த மாதத்துக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்ன? இந்த அளவு உயர்வாக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதம் அது எத்தகைய மாதம் என்றால் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதின் காரணமாகத்தான் அல்லாஹ் அந்த மாதத்தை கண்ணியமான மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அந்த மாதத்திலே இருக்கக்கூடிய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு, சுமார் 1000 மாதங்களை விட சிறந்த இரவென்று அல்லாஹ் பேசுகின்றான். காரணம் என்ன? அந்த இரவில்தான் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குர்ஆன் இறக்கப்பட்டதின் காரணமாகத்தான் இந்த மாதத்துக்கு கண்ணியம், இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த இரவுக்கு கண்ணியம். இந்த குர்ஆன் சாதாரணமான ஒன்றல்ல, நாம் சாதாரணமாக நினைத்திருக்கின்றோம். அதனால்தான் அந்த குர்ஆனை எடுத்து ஓத எமக்கு மனமில்லை, நேரம் கிடையாது. குர்ஆனை நாம் ஓதாமல் இருக்கின்றோம். ஆனால் இந்த குர்ஆன் இது சாதாரண ஒன்றல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதமாக கொடுக்கப்பட்டது, மோஜிசாவாக கொடுக்கப்பட்டது தான் இந்த குர்ஆன். நபிக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்கள், எல்லா ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை மோஜிசாக்களை கொடுத்தான். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலகத் ஆதைனா மூசா 9 ஆயாத்தின் பையினாத். ஹதரத் மூசாவுக்கு நாங்கள் 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம். குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான். கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகள் மோஜிசாக்கள்ல மிக முக்கியமான மோஜிசாக்கள் 2. وَاضْمُمْ يَدَكَ إِلَى جَنَاحِكَ تَخْرُجُ بَيْضَاءَ مِنْ غَيْرِ سُوءٍ. அவங்களோட கையை அவங்களோட தோல் புஜத்துக்கு கீழால வச்சு எடுக்கிற நேரம் அதிலிருந்து ஒரு ஒளி பிரகாசம், மின் கைரி சூ, அந்த ஒளியின் மூலமாக, அந்த பிரகாசத்தின் மூலமாக எந்த தீங்கும் இல்லை, அப்படியான பிரகாசத்தை அல்லாஹ் வெளியாக்கினான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது அத்தாட்சி அவனோட கையில் இருந்த அஸா, ஃபஅல்கா அஸா,
தடியை கீழே போட்டாங்க. ஃபைதா ஹிய ஹையத்துன் தஸ்ஆ, ஓடக்கூடிய பாம்பு. கால ஹுதுஹா, அதை புடிங்க. வலா தஹஃப், பயப்படாதீங்க. சனு ஈதுஹா சீரத்தஹல் ஊலா, பிடிக்கிறதுக்கு முன்னால் எப்படி அந்த கீழே போட முன்னால் எப்படி பாம்பாக இருந்தது, எப்படி கீழே போட முன்னால் தடியாக இருந்துச்சோ அதே போல ஓடக்கூடிய பாம்பு அல்லாஹ் பிடிச்சதுக்கு பின்னால் தடியாக ஆக்கி கொடுத்தான். இது ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புத முஅஜிஸா. இதே போல 9 அற்புதங்களை முஅஜிஸாக்களை ஹஜ்ரத் மூசாவுக்கு நாங்கள் கொடுத்தோம். குர்ஆன்ல அல்லாஹ் எங்களோட பேசி கொண்டிருக்கிறான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத்துடைய வேதம். அந்த தௌராத் அவங்க எடுத்து அவங்க ஓத ஆரம்பிப்பாங்க. சூழ இருக்கின்ற பறவைகள் மிருகங்கள் எல்லாம் வந்து அவங்க ஓதக்கூடிய இனிமையான குரலை கேட்டுக்கொண்டு இருக்கும். அந்த அளவு அழகிய குரல் வளர்த்த ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் பல விடயங்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். காற்றை கூட வசப்படுத்தி கொடுத்தான். மிருகங்களுடைய பறவைகளுடைய பாசையை அல்லாஹ் படித்து கொடுத்தான். எந்த அளவுக்குண்டா உலகத்தில் மிக சிறியது தான் எறும்பு. எறும்புடைய பாசையை கூட அல்லாஹ் படித்து கொடுத்தான். எறும்போட ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசினாங்க. அவங்க பேசினதாக குர்ஆன் எங்களோட பேசி கொண்டு இருக்கின்றது. இனியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை மோஜிசாக்களை கொடுத்தான். கொடுக்கப்பட்ட அற்புதங்கள், கொடுக்கப்பட்ட மோஜிசாக்கள் அந்த நபிமாருடைய மறைவுக்கு பின்னால், வஃபாத்துக்கு பின்னால் அதற்கு அது முடிவு பெறுகின்றது. ஆனால் இறுதி நபியாக வந்த எம் ஒருளும் மேலான ஹஜ்ரத் முஹம்மதே முஸ்தபா அக்ரமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா இந்த குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வின் பேச்சு. இது கொடுக்கப்பட்டது அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றான். அல்லாஹுடைய வாதா குர்ஆன் அல்லாஹ் பேசுறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாங்களே இறக்கினோம், குர்ஆனை நாங்களே பாதுகாப்போம். அன்றும் பாதுகாத்தான், இன்றும் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாள் வரும் வரையில் அல்லாஹ் இந்த குர்ஆனை நிச்சயமாக சத்தியமாக பாதுகாப்பாக வைப்பான். எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜபலுன்னூர் மலையில் காரே ஹெராவில் இருக்கக்கூடிய நேரம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நீண்ட வரலாறு, நீண்ட சம்பவம் கெட்டி அணைச்சி முத்தமிட்டத்துக்கு பின்னால் இக்ரா முதலாவது விடுத்தம், 2வது விடுத்தம், 3வது விடுத்தம் நபியவங்க சொன்னாங்க, அம்மா அன பிகாரே, எனக்கு ஓதத் தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது. சூரா அலக்குடைய 5 வசனங்களையும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஓதி காட்டினாங்க. குர்ஆன் இறக்கப்படுகின்றது, நுபுவத் கொடுக்கப்படுகின்றது. அன்று முதல் சுமார் 23 வருடம் காலத்துக்கு ஏற்பவாறு, சந்தர்ப்பத்துக்கு ஏற்பவாறு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை அத்தியாயங்களாக, ஆயத்துகளாக, சூறாக்களாக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு இறக்கிக் கொண்டே இருந்தான். கண்ணியமான சகோதரர்களே, இறங்கக்கூடிய ஆயத்துகள், இறங்கக்கூடிய அத்தியாயங்கள் அப்பப்போது சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காண்பிப்பாங்க. சில சஹாபாக்கள் அதை மனனம் செஞ்சு கொள்வாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் மட்டைகளில் கற்பாறைகளில் எழுதி வைப்பாங்க. எம்மூரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 63 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபியுடைய வஃபாத்துக்கு முன்னால் இஸ்லாமிய ஹிலாஃபத்தின் தலைவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் ஆட்சியின் பொழுது ஒரு யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த யுத்தத்தின் பெயர் யமாமா. அந்த யுத்தத்தில் பலர் ஹாஃபில்கள், சுமார் 70க்கும் மேற்பட்ட ஹுஃபாதுகள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். குர்ஆனை
மரணம் செய்த ஹாஃபிதுகள் அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இதை பார்த்த ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயப்படுகின்றார்கள். இவ்வாறு குர்ஆனை சுமந்தவர்கள் ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்பட்டால் ஒரு காலம் குர்ஆன் இல்லாமல் போய்விடுமே பயந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கரோடு ஆலோசனை செய்தார்கள். கேட்டார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை நானும் நீங்களும் எவ்வாறு செய்வது? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அவருடைய உள்ளத்துக்கு விளங்கப்படுத்தினான். அவங்க இறுதியாக முடிவுக்கு வந்தாங்க, குர்ஆனை நாங்க ஒன்று சேர்ப்போம். குர்ஆனை ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு குழுவை முடிவு செஞ்சாங்க. அந்த குழுவுக்கு தலைவராக ஸெய்த் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடிவு செய்யப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸெய்த் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடிவு செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன? பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா முடிவு செய்யப்பட்டது சாதாரண ஒரு சஹாபி ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபியுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யஹூதிகளுடைய தரப்பிலிருந்து பல கடிதங்கள் வரும். வரக்கூடிய கடிதங்கள் எல்லாம் அரபு பாஷையிலே கிடையாது. சில கடிதங்கள் சில கடிதங்கள் சுரியானி பாஷையிலே வரும். ஒரு விடுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸெய்த் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கேட்டார்கள், ஸெய்தே, உங்களுக்கு சுரியானி பாஷை தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எனக்கு சுரியானி பாஷை தெரியல யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸெய்தே, நீங்க சுரியானி பாஷையை படிச்சுக்கோங்க. சொன்னது தான் தாமதம். சுமார் 17 நாட்களில் முழு சுரியானி பாஷைய அழகான முறையில பூர்த்தியான முறையில படிச்சு கொண்ட ஷாபுன் ஆக்கில் ஒரு புத்திசாலியான ஒரு வாலிப சஹாபி தான் ஸெய்த் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்க பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க. குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுகின்றது. 3 நிபந்தனைகள். முதலாவது நிபந்தனை, ஆங்காங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த குர்ஆனுடைய வசனமும் சஹாபாக்கள் மனனம் செய்திருக்கக்கூடிய அந்த மனனமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, சஹாபாக்கள் மனனம் செய்திருக்கக்கூடிய அந்த குர்ஆனும் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனனம் செய்திருக்கக்கூடிய அந்த குர்ஆனும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். மூணாவது நிபந்தனை, குர்ஆனுடைய வசனம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாக இறங்கியிருக்க வேண்டும். அது நபிக்கு முன்னதாக இறங்கியதற்கு இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு அல் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டு ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலம், ஹஜ்ரத் உமருடைய காலம், அதே குர்ஆன் மட்டும்தான். இது ஒரு முஜல்லத் அல்ல, பல முஜல்லதுகளாக பல பாகங்களாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி, இஸ்லாமிய 3வது ஆட்சியாளர், நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் உஸ்மானுடைய காலம். மக்கள் குர்ஆனை பிழையாக ஓத ஆரம்பிக்கிறாங்க. குர்ஆனை பிழையாக ஓதக்கூடிய நேரம் கருத்துகள் வித்தியாசமாகும். எனவே ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியின் பொழுது அவர்கள் செய்த மிக பெரும் ஒரு சேவை தான், எந்த குர்ஆன் ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலம் எழுதப்பட்டதோ அதை எடுத்து 7 பிரதிகள் செய்து குஃபாவுக்கு ஒன்று, பஸராவுக்கு ஒன்று, மக்காவுக்கு ஒன்று என்று 7 நகரங்களுக்கு குர்ஆனை அனுப்பி வைத்தது மட்டுமல்லாமல் அந்த குர்ஆனோடு சேர்த்து ஒரு சஹாபியையும் அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் இந்த குர்ஆனை எடுத்து சென்று சரியான முறையில், ஒழுங்கான முறையில், முறையாக குர்ஆனை படித்து கொடுங்கள், குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று குர்ஆனை சரியான விதத்திலே ஓதி கொடுப்பதற்காக வேண்டி ஒரு குர்ஆனோடு சேர்த்து ஒரு சஹாபியையும் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, காலம் கடக்க
இஸ்லாமிய நகரங்களாக இஸ்லாமியருடைய ஜனத்தொகை அதிகரித்து குர்ஆனுடைய தேவை ஏற்பட்டு பிற்பட்ட காலங்களில் அச்சுக்கு மேல் அச்சு அடிக்கப்பட்டு குர்ஆன் முழு உலகமும் விநியோகம் செய்யப்பட்டு மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா எங்களோட வீட்டில் குர்ஆன், எங்களோட மஸ்ஜிதில் குர்ஆன் அடுக்கடுக்காக, எங்களோட கடையில் குர்ஆன், எல்லா இடங்கள்லையும் குர்ஆன் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஓதுவதற்கானவர்கள் தான் காணவில்லை. குர்ஆன் பரக்கத்துக்காக தூசிப்படுவதற்காக வேண்டி தரப்பட்டது குர்ஆன் அல்ல. ஓதுவதற்காக வேண்டி, படிப்பதற்காக வேண்டி, எங்களோட வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக வேண்டி தரப்பட்டது தான் குர்ஆன். وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. இந்த குர்ஆன்ல தான் நோய்க்கான நிவாரணம் இருக்கின்றது, அல்லாஹ்வின் ரஹ்மத் இருக்கின்றது. எனவே கண்ணியமான அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, எனவே எமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய எமது கையிலே இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் இது ஒரு சாதாரண குர்ஆன் ஒன்றல்ல. இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதமாக கொடுக்கப்பட்ட, மூஜிசாவாக கொடுக்கப்பட்டது தான் இந்த குர்ஆன். எனவே குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ரமதானுடைய மாதம் இது ஒரு பொன்னான ஒரு மாதமாக, சங்கையான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மாதம் எமக்கு கிடைத்திருக்கின்றது, கிடைக்கப் போவது இது மிக பெரும் ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ரமதானுடைய கால நேரத்தை நாம் மண்ணாக்கி விடாமல் இதை பிரயோசனமான நேரமாக நாம் கருதி அதிகமாக குர்ஆனை ஓதுவோம், குர்ஆனை படிப்போம், குர்ஆனை விளங்குவோம், குர்ஆன் படி வாழ்வதற்கு முழுமையாக முயற்சி செய்வோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் இந்த உலகத்தில் குர்ஆனை பின்பற்றுவார்களோ நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் வழி தவறவே மாட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் குர்ஆனை படித்து, குர்ஆனை விளங்கி, குர்ஆன் படி வாழ்வதற்கு வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.